ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. எங்கள் வீடு சைடில் வந்துட்டு கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். அது அப்படியே புதினா பிக்க போனேன். நேற்று பிரியாணி செஞ்சேன் நான் சண்டேன்னு. புதினா வாங்கிட்டு வரல, சைடில் வச்சுருந்தேன். மழை பெஞ்சிச்சு 2 நாளாக தான். அதுக்கு முன்னாடி காஞ்சி போய் தான் கிடந்தது. சரி வந்திருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். அப்படியே இதை ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த பிரண்டை நான் வந்து 6 வருஷமாக வச்சுருக்கேன். 6 வருஷமானா அது மழையில் செத்து போயிடும். வேறு இருந்து எங்கேயாவது 1 2 இருக்கும், மறுபடியும் பிடுங்கி வைப்பேன். மறுபடியும் இப்படி ஃபுல்லாக டோர் ஃபுல்லாக அந்த கேட்டு ஃபுல்லாக பரவிடும், அந்த கிரில்லெல்லாம். இது வந்து கஸ்தூரி மஞ்சள். நான் 5வது படிக்கும்போது ஐயப்பன் கோயில் போனப்போ குமுளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா வீட்டில் போட்டோம். எங்கள் அப்பா வீட்டில் அது நிறைய இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் 2 போட்டேன் வாசலில் அங்கே இங்கேன்னு. அது வரும் அப்படியே வருஷம் மஞ்சள் வந்து பொங்கலுக்கு வெட்டினோம்னா அப்படியே வரும். ஒரு 4 கிலோ 3 கிலோ அதை யூஸ் பண்ணிவிடுவேன். மூஞ்சிக்கு நான் டேரெக்டாகவே அரைச்சி போட்டுருவேன். இது வந்து ஒரு பெரிய மாதுளம்பழ செடி. நான் பேக்லலாம் போகல, ஏன்னா இப்போ 2 நாள் இப்போ ஒரு வாரமாக மழை பெஞ்சிச்சா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதில் எல்லா புல்லுலாம் நிறைய வந்துருச்சு. காடாக இருக்குது, பயமாக இருக்குது. அதனால் கிட்டவே நின்று அப்படியே எடுக்கிறேன். ஒரு நாளைக்கு பெருசாக வியூ வச்சு காமிக்கிறேன், நல்லாயிருக்கும். நிறைய மாதுளம்பழம் இருக்குது. நேற்று தான் ஒரு 10 பழம் இதே மாதிரி கிளிலாம் கடிச்சது வெடிச்சது அப்படின்னு பிச்சுட்டு வந்து வச்சேன். அதை இன்னும் பசங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட கொடுக்கல. பிச்சு எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் உரித்து அதுங்களுக்கு பவுலில் போட்டு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ பெருசு தான் இருக்கும். பட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 பழம் உரிச்சாக்கா ஒருத்தர் சாப்பிட்டுடலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு 10 பழம் பறித்து வச்சுருக்கேன் வீட்டில். கார் பார்க்கில் கிடக்கு. நான் ஆக்சுவலி இதுதான் அந்த ஃப்ளாட்டு. இப்போ தான் புல் வருது, ஆனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு பண்ணணும். அந்த மூலையில் வாழை வச்சுருக்கேன். அது வந்து ஒரு தார் விட்டு ஆல்ரெடி சாப்பிட்டோம். இந்த சைடு பப்பாயா, அப்படியே அந்த சைடு போனால் அது வாசலுக்கு முன்னாடி மருதாணி, வெத்தலை, கொய்யாவும் 365 நாளும் காய்ச்சிட்ருக்கோம். இது குப்பைமேனி. அப்பப்போ மூஞ்சில் போட்டு தேய்ச்சிக்கிறது அரைச்சி. நல்லாயிருக்கும். அது குப்பைமேனி தேய்ச்சி பார்த்தா ஷைனிங்காக இருக்கும். பிம்பிள்ஸ் மார்க்கெல்லாம் கூட போகுது கண்டினியூவாக தேய்க்கும் போது. நான் தேய்ச்சிருக்கேன். ஸோ மாதுளம்பழம் இப்போவே ஒரு 50 இருக்குது. அதில் குட்டியாக ஒரு 50 மாதுளம் இருக்குது. அது வந்து பெருசாக எடுக்க முடியல. எட்டேருந்து எடுக்கலான்னா பயமாக இருக்குது, காடாக இருக்குது. அதனால போகாமல் அப்படியே கிட்டவே நின்று எடுத்திருக்கேன். அதை வளைஞ்சி கிடந்தது வெயிட்டு தாங்காமல் எங்கள் வீட்டுக்காரர் இழுத்து வச்சு கட்டுறேன்னு சொல்லிட்டு காயெல்லாம் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. கை உள்ளே விட்டால் முள் குத்துது. இதில் முள் இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு 50 பழத்துக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் எல்லாமே சின்னது, ரொம்ப குட்டியும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, மீடியமான சைஸ் இதில் இருக்கும். அது இல்லாமல் குப்பைக்காரவங்க போகிறவங்க வரவங்கலாம் பார்த்துட்டு உள்ளே போய் ஃப்ளாட்டுக்குள்ளேயே போய் பறித்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்றது தானே, ஒன்றும் சொல்கிறதில்ல. இது வந்துட்டு முடக்கத்தாங்கீரை. கொஞ்சம் தள்ளி கிளம்பின்றது தானாகவே. ஸோ அதை அப்படியே அந்த பிரண்டையோடையே ஏற்றி விட்ருக்கேன் ஆல்ரெடி. நான் வாரத்தில் 2 நாள் தோசை மாவுலாம் மீந்து போகுதில்ல, அதில் வந்து வதக்கி அரைச்சி போட. இதுதான் நான் பறிச்சுட்டு வந்த மாதுளம்பழம் ஒரு 10. நல்லாயிருக்கும் எல்லாமே. கிளிலாம் சாப்பிட்டது போக பேலன்ஸ் தான் நமக்கு. தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள்.